வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து செலோ டேப் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதில் உள்ள அட்டை அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சேன். அது வந்து தாமரை மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அதை எப்படி செய்யலான்றத. இதுதாங்க அந்த செலோ டேப்பில் உள்ள அந்த கீழே அடியில் இருந்த அந்த பாக்ஸு. இந்த செலோ டேப் எல்லாம் காலி ஆனோன்னா அந்த இது வேஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. அது நல்லா திக்காக இருந்ததுனால எதாவது ரீயூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த ஐடியா வந்துச்சு. இது வந்து வெறுமனையாகவே நூல் சுற்றாமலும் செய்யலாம், ஆனால் நூல் சுற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் கேப் தெரிஞ்சிச்சு. சரி, அதனால தான் நூல் சுற்றினேன். ஃபஸ்ட்டு நூல் சுற்ற வேணான்னு தான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இது நூல் வந்து ரொம்ப நெருக்கமாக சுற்றணும் தேவையில்லை, கொஞ்சம் கேப் விட்டு கூட சுற்றிக்கலாம். வந்து பாருங்கள், நூல் சுற்றி முடிச்சிட்டோம். நூல் சுற்றினோன்னே நீட்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் சுற்றிருக்கேன், ரொம்ப நெருக்கமாகலாம் சுற்றலை நான். அதுக்கு கீழே ஒட்டுறதுக்காக வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் அந்த சேஃபுக்கு வரைஞ்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வந்து இதை நல்லா கம் வச்சு ஒட்டப்போகிறோம். அந்த சேஃபுக்கு வெட்டி எடுத்தாச்சு, நான் அதை வந்து கம் வச்சு ஒட்டணும். இது வந்து செலோ டேப்பு 4க்கு 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்திருக்கேன். இது இப்படி மடித்து இந்த இடத்துல கம் வச்சு ஒட்டி விட்டுறலாம். இது வந்து நார்மல் சார்ட்டு தான், கலர் வந்து பிங்க் கலர் சார்ட்டு, அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும், பேப்பரை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் சார்ட்டு தான் இது. டபுள் கலரில் இருக்கிறனால அப்படி இருக்குது. டபுள் கலரில் இருக்கிறனால யூஸ் பண்ணுறேன், இல்லை சிங்கிள் கலராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நம்ம விரலில் வச்சுக்கிட்டு இந்த 2 ஜாயிண்ட்டை மட்டும் கம்மு வச்சு நல்லா ஒட்டி விட்டுறலாம். உங்களுக்கு பாருங்கள், 2 மட்டும் நான் ஒட்டி காட்டுறேன், மீதியெல்லாம் ஆல்ரெடி ஒட்டி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து அந்த பக்கியில் அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம ஒட்டி விட்டுறலாம். ஒட்டிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த சேஃபுக்கு நம்ம ஃபுல்லாத்தையும் இதை வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து இதை ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி ஒட்டுறேன்னு. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நார்மல் சார்ட்டு தான், அதுவுமே நல்லா வெயிட், கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் தாங்குற மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு முடித்தோன்னா ஒரு அழகான தாமரை மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கடைசி பீஸ் ஒட்டுறோம். ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டைமு, நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சின்ன சின்னதாக நமக்கு தோணுன மாதிரி இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் செய்யலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த ஒயிட்லேயும் வேணால் ஏதாச்சும் ஸ்டோன் ஒட்டணுன்னா ஒட்டிக்கலாம். நான் இது மட்டும் போதும் அப்படின்றதுனால விட்டுட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதில் இந்த சைடில் வந்து ப்ளைனாக இருக்குல்ல, அதை தொங்க விடுறதுக்காக நம்ம வந்து பாசி கோர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து ஒத்த நூலில் ஒரு பாசி, சின்ன பாசி கோர்த்துட்டு அப்புறம் 2 நூலை சேர்த்து நம்ம கோர்த்தோன்னா அதோடய ஃபினிஷிங் எப்பயுமே நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் கோர்ப்பேன். நீங்கள் என் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் அந்த லென்த்து, அந்த இதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் சார்ட்டு தான், அந்த சார்ட்டு ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த பிங்க் கலர் சார்ட்டு தான். பாருங்கள், 2 பக்கமும் ஒட்டிக்கிட்டோம். நம்மக்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை வச்சு ஒட்டிக்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக டக்குன்னு ஒட்டணுன்றதுக்காக கன் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து பாசி கோர்த்து வச்சோம்ல, அந்த பாசியை வந்து ஒட்டிக்கலாம். மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற நூலை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதில் ஒரு வந்து ரோஸ் வச்சுக்கலாம். இது வந்து ரெடிமேட் ரோஸ் தான். ஏன்னா ரோஸ் செய்யணுன்னா வேணால் நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். வேஸ்ட்டு கிளாத்து இல்லைனா சாட்டின் ரிப்பன் அந்த மாதிரி எதில் வேணாலும் ரோஸ் செஞ்சும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே, நெயில் பாலிஷு, சின்ன க்ரீமு, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சுக்கலாம் நம்ம.
வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு இது. ஆனால் அது வந்து எவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெயிட் தாங்குது. இங்கே பாருங்கள், நான் தூக்கி காட்டுறேன். ஓரளவுக்கு வெயிட் வைக்கலாம். இதில் ஓரளவுக்கு கம்மியாகவே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய கிராஃப்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண. என்னோடய கிராஃப்ட் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.